பணியாற்றி இருக்கிறார்கள். அவருடன் மற்றும் ஒரு 6 பேர் சார் அவங்க யாருன்னு அவங்க சொல்லுவாங்க. அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தலைப்பை வந்து பேசுவாங்க. இன்னைக்கு மண் வளம் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. அது உயிர்ம வேளாண்மை மூலமா எப்படி மண் வளத்தை வலுப்படுத்துறது, எப்படி அதனுடைய வழிமுறைகள் என்ன அப்படிங்கிற அதில் வர்ற வருமானத்தை நாம் வந்து சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இப்போ வந்து என்னன்னா நிறைய உரங்கள், அதாவது ரசாயன உரங்கள், பூச்சிக்கொல்லிகள், அப்புறம் வந்து களைக்கொல்லிகள், இதெல்லாம் வந்து மண்ணில் வந்து நம்ம பயிர்களுடைய மகசூல் அதிகப்படுத்துறதுக்காகவும் அதனுடைய பூச்சி நோய்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இதையெல்லாம் வந்து நம்ம அடித்ததுனால இப்போ வந்து மண் வந்து நஞ்சாக மாறிக்கிட்டு இருக்கு. நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் வந்து நஞ்சு இருக்குதுன்னு சொல்லி இன்னைக்கு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால இந்த நஞ்சில்லா உணவை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த இயற்கை வேளாண்மை மட்டும்தான் சிறந்தது. அதற்கு மண் வந்து ரொம்ப முக்கியம். மண்ணை வந்து நம்ம வந்து நஞ்சு இல்லாமல் வச்சிருந்தாதான் நம்ம விவசாயத்தில் விளையக்கூடிய பொருள்கள் வந்து நமக்கு நஞ்சு இல்லாமல் கிடைக்கும். அந்த வகையில் இந்த கருத்தரங்கை வந்து நெறிப்படுத்துமாறு ஐயா சித்தர் ஐயா அவர்களை நான் வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். மாலை வணக்கம். வேளாண்மை உழவர் நலத்துறையும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து இந்த அமர்வை மிக சிறப்பாக துவக்கி வைத்திருக்கும் பேராசிரியர் பாலசுப்ரமணியம் ஐயா அவர்களுக்கு ஒரு உழவனாக நன்றி. மண்வளம் காக்கும் உயிர்ம வேளாண்மை. உயிர்ம வேளாண்மை என்பது இப்போ நிறைய பேர் இருக்கும். வழக்கத்தில் இன்னைக்கு இருக்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆர்கானிக் ஃபார்மிங்னா தெரியும், நேச்சுரல் ஃபார்மிங்னா தெரியும், ஜீரோ டில்லேஜ்னு சொல்லுவாங்க, ஜீரோ பட்ஜெட் சொல்லுவாங்க, பயோடைனமிக், இந்த மாதிரி நிறைய பேரில் இருக்குது. இக்கலாஜிக்கல் ஃபார்மிங், இப்படி நிறைய இருந்தாலும் அது எல்லாத்தையும் ஒரே ஒரு பேரில் சுருக்கமாக சொன்னால் அதுக்கு பேர் தான் உயிர்மை வேளாண்மை. உயிர்மை வேளாண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் பேசுறதுக்கு சிறந்த கருத்தாளர்கள் இங்கே இருக்காங்க. நான் ஒரு நெறியாளராக தான் அதை நடத்தி தர இருக்கோம். இதில் நம்ம முனைவர் ஐயா கிருஷ்ணன் அவங்க இருக்காங்க. இயற்கை வேளாண்மைக்காக தனியான நம்மாழ்வாருடைய பெயரில் இருக்கின்ற துறை தலைவர் அவங்க. அவர் வந்து மண்வளம், அதாவது கரிமத்தை பற்றியும் நீர் மேலாண்மை மற்றும் கலை மேலாண்மையை பற்றி பேசுவாங்க. இறக்குமுறை கற்றல் என்பது கற்பித்தல் என்பது தொடர்ந்து கொண்டே இருக்கணும். அந்த வகையில் தான் எனக்கு வாய்ப்பளித்த ஐயாவுக்கும் பல்கலைக்கழகத்துக்கும் அரசுக்கும் நன்றி. ஒன்று சொல்லி ஒருவரை துவக்க வைக்கலாம். உழவாண்மையில் உற்பத்தியை பெருக்குவது என்பது பூவிலிருந்து தேனை எடுப்பது போல் இருக்க வேண்டும். பூவுக்கு வலிக்காமல் தேன் எடுக்கும். சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது அதான். இதுக்கு முன்னாடி அந்த துறைக்கு பேரே நீடித்த நிலைத்த வேளாண்மை உழவாண்மை. அது இருக்கா? நிச்சயமா இன்னைக்கு இருக்கிறதா நான் தெரியும் பாருங்க. அப்ப நீடித்த நிலத்தை இருக்குன்னா 1000 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜ சோழன் செஞ்ச விவசாயத்தில் வந்த லாபம் இன்று செய்பவனுக்கும் வரணும். அப்ப மண்வளம் அந்த அளவுக்கு சமன்படணும். ஒரே பாடலை சொல்லி நான் அவங்கள்ட்ட கொடுக்குறேன். ராமாயண காலத்துக்கு முன்னாடி காலம், ராமாயண காலம் எவ்வளவு காலம் பார்த்துருக்கேன். அதுக்கு முன்னாடி காலமான சீவக சிந்தாமணி காலம். சீவக சிந்தாமணியில ஒரு அருமையான பாடல் இருக்கு. மீன் கனிநலவும் வெற்றிடங்கள் இன்மையா, மீன் கனிநலவும் வெற்றிடங்கள் இன்மையா. மீனோட கண்ணு எவ்வளவு பெருசு, அந்த அளவுக்கு கூட கெட்டு போன வேஸ்ட் லேண்டுன்னு ஒண்ணு உலகத்துல இல்லையா. மீன் கனிநலவும் வெற்றிடங்கள் இன்மையால் தேக்கனா கரும்பியல் காடும் செடினும் தேனை ஒற்றிய கரும்பும் உயர்ந்து வளர்ந்த நெல்லின் தரமும் ரொம்ப நிரம்பி இந்த உலகத்தில் இருந்துச்சான். கொஞ்சம் கூட வேஸ்ட் லேண்ட், ஐடில் லேண்ட், சப்ஸ்டாண்டர்ட் சாயில் கிடையாதான். வான்புகழ் களிரி வாய்ப்புன்னு சொல்றாரு. வான் புகழ்கின்ற அளவிற்கு ஒரு யானையே அந்த நெற்காலில் உள்ள போய் படுத்தாலும் யானை வெளியே தெரியாதான். அதுக்கு பேர் தான் காட்டு யானம். காட்டில் யானை படுத்தாலும் தெரியாதது. இது மிகைப்படுத்தப்பட்ட விஷயமா தயவு செய்து நினைக்க வேண்டாம். சீவக சிந்தாமணியில் வர பாடும். அந்த அளவுக்கு நிலம் கெடாமலும் சூழல் கெடாமலும்
மக்கள் வளமாகவும் நம்முடன் இணைந்து இருக்கக்கூடிய கால்நடைகள், மண்ணில் இருக்கின்ற நுண்ணுயிர்கள் அனைத்தும் வளமாக நலமாக இருப்பதற்கு பெயர் உயிர்மை வேளாண்மை. அந்த வேளாண்மையை பேச ஐயா டாக்டர் கிருஷ்ணன் அவங்க வர்றாங்க. நிறைய எதிர்பார்க்கிறோம். வாங்க ஐயா. இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் அனைவருக்கும் முதலில் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த வேளாண்மை உயிரோடு இருக்கோ அல்லது விவசாயிகளையும் மற்றவர்களையும் உயிரோடு வைத்திருக்கிறதோ அது உயிர்ம வேளாண்மை. இந்த உயிர்ம வேளாண்மைங்கிறது இன்னைக்கு ஏதோ புதுசாக கண்டுபிடிச்சு இத்தனை நாள் இல்லாம இதுக்காக தனியா ஒரு டாபிக் போட்டு நாம பேசக்கூடிய அளவுக்கு இது புதுசானது இல்லை. நம்ம தாத்தா பாட்டி காலத்துல இது ஏற்கனவே செய்துட்டு இருந்ததுதான். இன்னும் சரியா சொல்லணும்னாக்க பழைய கல்லு புது மந்த, நாம வந்து ஓல்டு வைன் இன் நியூ பாட்டில்னு சொல்றது மாதிரி தான் இது. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய தொழில்நுட்ப புரட்சியில நாம வந்து இதை செயல்படுத்தக்கூடிய முறைகள் வேற. இப்ப நமக்கு வந்து ஒரு காலத்துல நாம செய்துட்டு இருந்தோம். இந்த உயிர்ம வேளாண்மைக்கு நாம ஏன் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிறது பார்த்தோம்னா, எந்த ஒரு பயிரும் உழைத்து வளர்ந்து பலன் கொடுப்பதற்கு 16 விதமான ஊட்டச்சத்துக்கள் தேவை. அதுல வந்து நுண்ணூட்டச்சத்து இருக்கு, இரண்டாம் நிலை சத்து இருக்கு, வேரோட்டச்சத்து இருக்கு, அது இல்லாம 3 சத்துக்கள் இருக்கு. இந்த 3 சத்துக்கள் அல்லது இந்த 16 சத்துக்களின் கலவையால் உருவான அங்கக பொருளை மீண்டும் மண்ணுல வந்து நுண்ணுயிர்கள் மூலம் சிதைத்து அதை உரமாக கொடுத்த போது பயிருக்கு தேவையான அனைத்து உரங்களும் கிடைச்சது. ஆனா நாம வந்து இந்த ரசாயன உரங்களை பயன்படுத்த ஆரம்பித்ததற்கு பிறகு எத்தனை ரசாயன உரங்கள் தெரியும்னு கேட்டோம்னா, யூரியா தெரியும், சூப்பர் தெரியும், பொட்டாஷ் தெரியும், காம்ப்ளெக்ஸ் தெரியும், இந்த மாதிரி சொல்லுவோம். எப்படி பார்த்தாலும் 5 முதல் 6 விதமான ஊட்டச்சத்துக்கள் மட்டுமே நிலத்திற்கு கொடுக்கப்படுகிறது. ஆனால் அறுவடை செய்யக்கூடிய பயிரானது 16 விதமான ஊட்டச்சத்துக்களின் கலவையால் உருவானது. அந்த ஊட்டச்சத்துக்களுடைய கலவையை நாம் கொடுக்காததினால் ஏற்பட்ட இடர்பாடுகள், அதனால் ஏற்பட்ட குறைவு, அதனாலதான் இன்னைக்கு நாம வந்து மண்ணினுடைய உற்பத்தி திறன் குறைந்து நாம என்ன சொல்றோம், மண்ணு மலடா போச்சுக்கிறோம். ஆக்சுவலா மண்ணை மலடா ஆக்கிட்டோம். அதை நாம் திரும்ப மீட்டெடுக்க வேண்டும் என்று அதற்கு உயிரூட்ட வேண்டும் என்பதற்காகவே இது வந்து உயிர்ம வேளாண்மையாக கொண்டு வருகிறோம். இந்த 16 விதமான சத்துக்களின் கலவையால் உருவானதை மீண்டும் நாம் அங்கக உரமாக மண்ணிற்கு அளித்தால் செடி வளர்வதற்கு தேவையான அனைத்து உரங்களும் கிடைக்கும். இதுதான் இந்த ஒரு காரணத்துக்காக தான் நாம வந்து மண் வளம் காக்க வேண்டும், அதற்கு இந்த உரங்களை எடுக்கணும்ன்றது சொல்றோம். இதுல முக்கியமா குறிப்பா எனக்கு கொடுத்துருக்கக்கூடிய டாபிக்னா நம்ம பார்த்தோம்னாக்கா கலை மேலாண்மை. இன்னைக்கு வந்து அங்கக உரம், அது இயற்கை வேளாண்மையா இருந்தாலும் அங்கக வேளாண்மையோ இல்லை உயிர்ம வேளாண்மைன்னு வைத்தாலும் அதுல கலை கட்டுப்பாடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு சவாலான விஷயமா இருக்கு. ஏன்னா ரசாயன முறையில போனோம்னா முளைக்கிறதுக்கு முன்னாடி, முளைத்தது பிறகு, அந்த மாதிரி பலவிதமான ரசாயனங்கள் இருக்கு. ஆனா இன்னைக்கு வந்து இயற்கை விவசாயத்தில் அந்த மாதிரி அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட எதுவும் இல்லை. இதுக்கு இது வந்து நம்ம உயிர் மூடாக்குன்னு சொல்றோம். இதுக்கு முந்தின பருவத்தில் கிடைத்த பயிர் கழிவுகளை நாம வந்து உலர் மூடாக்காக பயன்படுத்தலாம். சாதாரணமா நாம என்ன செய்யறோம்னா, களை எடுத்தா கூட களைகளை வந்து இது வந்து வேண்டாத பயிர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில தான் போடுறோம். அந்த களைகளும் மண்ணில் இருக்கக்கூடிய 16 விதமான சத்துக்களை எடுத்து வளர்ந்ததால் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய களையை எடுத்து நாம வெளியில போட்டாலும் மண்ணில் வந்து களைன்னு நாம போடுறோமே தவிர நாம போடுறது என்னன்னா, நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய 16 விதமான சத்துக்களை நம் மண்ணை விட்டு அகற்றுகிறோம். அதனால மண்ணை விட்டு எந்த மண்ணில் முளைக்கக்கூடிய எந்த ஒரு அங்கக பொருளாக இருந்தாலும் மீண்டும் அதை மண்ணுக்கு அளிக்கணும். அவர் நம்மாழ்வார் சொன்னது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா, வேர் வந்து மண்ணுக்கு, நடுவில் இருக்கிறது வந்து மாட்டுக்கு, மேலே இருக்கக்கூடிய தானியம் வந்து மனிதனுக்கு. இந்த சுழற்சி இருந்ததுன்னா தான் அந்த மண்ணினுடைய வளம். மண் வளம்னு சொன்னோம்னாக்கா 3 முக்கியமான பண்பு. அந்த முக்கியமான பண்புல வந்து பௌதீக பண்பு, வேதியியல் பண்பு, உயிரியல் பண்பு, இது எல்லாமே இருக்கும். மண்ணில் வந்து அந்த பயிர் கழிவுகளை நல்ல களைகளாக இருந்தாலும் நன்றாக காய வைத்து அது மீண்டும் முளைக்காத தன்மைக்கு மாற்றி அதற்கு பிறகு அதை வந்து மூடாக்காக நாம் பயன்படுத்தினால் மண்ணில் இருந்து களைகள் முளைக்காது. முளைத்த களைகள் மண்ணில் இருக்கக்கூடிய நீர் ஆவியாகாது. மண்ணில் இருக்கக்கூடிய அந்த மக்கானது மண்ணில் வளம் சேர்க்கக்கூடிய கரிம உரமாகவும் மாறும். அந்த விதத்துல நாம வந்து செய்யலாம். இல்ல ஒரு சில இடங்கள்ல வந்து களை கட்டுப்பாடுக்கு வேணும்னாக்க நிலத்தை தயார் பண்ணுங்க, தண்ணி கட்டுங்க. எந்த விதையும் அல்லது செடியும் நடாமல் தண்ணி கட்டினோம்னா எல்லாமே முளைச்சு வரும். முளைச்சு நம்ம வந்து பார்த்தோம்னாக்க நீர் நிர்வாகம்னு சொல்றது வந்து இந்த இயற்கை வேளாண்மையில வந்து நீர் நிர்வாகம் அல்லது வபாசான்னு சொல்றாங்க. அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறவங்க வந்து கேட்டீங்கன்னாக்க நமக்கு வந்து ஃபீல்டு கெப்பாசிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நுண்துளைகள் அனைத்தும் நீரால் நிரம்பி இருக்கும்.
இதுக்கு பேர் ஃபீல்டு கெப்பாசிட்டி. இது பயிர் வளர்வு நாம வந்து இயற்கை வேளாண்மை அல்லது அங்கக வேளாண்மைங்கிறது வந்து நமக்கு அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் பூர்வமான உண்மைகளை இப்போ நாம் ஆராய்ந்து சொல்லிட்டு இருக்கிறோம். இது மாற்றினால் அல்லது மண் வளத்தை கூட்டினால் அதையும் நம்ம பண்ணலாம். பெரும்பாலும் என்ன செய்யறாங்கன்னாக்கா, நம்ம ஒரு பயிர் சுழற்சின்னு எடுத்தோம்னா ஒரு வருஷத்துல 2 பாகமோ 3 பாகம் போடுறோம்னா, ஒன்று வந்து மண்ணை வளப்படுத்தக்கூடிய பயிராக இருக்க வேண்டும், மற்றொன்றானது வந்து மண்ணிலிருந்து அதிகமான சத்துக்களை எடுக்காததாக இருக்கணும், அதை போடக்கூடிய விவசாயிக்கும் ஒரு வருமானம் இருக்கணும். அப்படிங்கிறதுனால அதுக்கான பயிர் ஒன்று அந்த மாதிரி பண்ணோம்னாக்கா நமக்கு தேவையான பொருளாதாரம் கிடைக்கும், மண்ணுக்கு வளம் சேர்க்கக்கூடியதாகவும் இருக்கும், மண்ணுடைய வளத்தை வந்து குறிப்பிட்டதாகவும் இருக்கும். இது எல்லாமே நம்ம செய்தோம்னாக்கா இதுக்கு வந்து பாரம்பரிய ரகங்கள் வந்து நம்ம பயன்படுத்தலாம். பாரம்பரிய ரகங்கள்ல வந்து நிறைய ரகங்கள் வந்து அதிக நாட்கள் வளரக்கூடியதா இருந்தாலும் இப்போ அதையுமே வந்து மேம்படுத்தி கொடுக்கக்கூடியதை பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அந்த மாதிரி ரகங்களையும் பயன்படுத்தி மண் வளம் காக்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியருக்கு நன்றி, நெஞ்சார்ந்த நன்றி. குறிப்பிட்ட நேரத்தில் மிக சிறப்பாக கொடுத்துருக்கீங்க. 16 டன்னு மண்ணில் 3 டன்னு நுண்ணுயிர்கள் இருக்கு. 3 டன்னு 1 ஏக்கர் நிலத்துல டாப் சாயில் இருக்குது. அதுக்கு பேர் என்ன தெரியுமா? நீங்க போய் பணம் எடுக்கிறது ஏடிஎம் எடுக்கிறீங்கல்ல, உங்க பயிருக்கு தேவையான உர ஏடிஎம்மே அதான், உர தொழிற்சாலையே அதுதான். மிக அருமையா பேராசிரியர் சொன்னாங்க. அதே மாதிரி கலையை பற்றி சொன்னாங்க. கலைங்கிறது வந்து அவங்க சொன்னது மாதிரி மூடாக்கு தான், உலர் பசுமையான மூடாக்கு. மடமாத்திக்கணும், முளைக்கிறது முளைக்காமலாம் இருக்காது. அந்த முளைக்கிறத நமக்கானதாக மாற்றிக்கணும். அதான் பசுந்தாள் உரங்கள்லாம் சொன்னாங்க. நீர் அடுத்தது நீர் மேலாண்மை சொன்னாங்க. ரொம்ப எளிமை. ஒட்டுமொத்த தண்ணியில் நம்ம மேல் சர்ஃபேஸ் வாட்டருங்கிறது 61.5%, கிரவுண்ட் வாட்டருங்கிறது 38.5. 38.5 நமக்கானது கிடையாது, தாவரங்களுக்கானது. மேலே இருக்கிறது தான் நமக்கானது. நம்ம ஊதாரியா மேலே இருக்கிறத விரயம் பண்ணிட்டு உள்ள போரை போட்டு எடுக்கிறோம்னா அது இன்றைய நிலையில் மிக தவறு. உயிர்வ வேளாண்மையில் இது அவசியம்னு சொன்னாங்க. நன்றி ஐயா. அடுத்தது நமது உழவர், இயற்கை உழவர் மிக அருமையாக சக்சஸ்ஃபுல்லாக ஒருங்கிணைந்த முறையில் விவசாயத்தை பண்ணி முன்னோடியாக இருந்து வருகிறார். பண்ணையம், ஒருங்கிணைந்த பண்ணையம் அப்படிங்கிற தலைப்பில் பேர் சொல்லியிருந்தாங்க. நம்ம பண்ணையத்தில் இருக்கிறது அப்படின்னால மண் வளத்தில் கரிம வளத்தை எப்படி அதிகப்படுத்துறது, ஒருங்கிணைந்த பண்ணையத்தில் அவனோட பங்களிப்பு என்ன அப்படின்னு. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா இந்த உயிர்மை வேளாண்மை, நேச்சுரல் ஃபார்மிங், ஆர்கானிக் ஃபார்மிங்க்கு இப்போ இந்த கூட்டம் வந்து சின்ன கூட்டம், பரவாயில்ல, இப்போ கூட்டம் சேர்த்துக்கிட்டோம். அடுத்த முறை இதே கூட்டம் அந்த இடத்துல நடக்கும், அடுத்த லெவலுக்கு போயிடும். அதை நோக்கி தான் அரசாங்கம் பயணிக்கிறது, நம்மளும் பயணிக்கிறோம். கண்டிப்பாக அடுத்த அளவு இதோட முயற்சி அதிகமாக இருக்கும். இப்போ நாங்கள் அந்த பொள்ளாச்சி பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மண் வளத்தை எப்படி அடிப்படுத்தினா, நாங்கள் ஒரு 10-15 ஆண்டுகளுக்கு முன்னாடி எங்களுடைய மண்ணில் வந்து அங்க கனிமச்சத்து 0.3% மட்டும்தான். இப்போ விஞ்ஞானி நினைக்கிறாங்கன்னா 3% வந்துடுச்சுன்னா வேற உரமே தேவையில்லை, அது எந்த பயிருக்கும் உரம் தேவையில்லை, அது தன்னைத்தானே வந்து வளர்த்தி கொள்ளுங்கிறாங்க. அதை எப்படி பண்றதுங்கிற முயற்சிகளை தான் இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் இருக்கு. ஏன்னா நம்ம பண்றது பூராமே ஒற்றை பயிர். இனிமேல் ஒற்றை பயிர் ஜெயிக்காது. தென்னைனா தென்னை மட்டும் வச்சுட்டு இருந்தீங்கன்னா ஜெயிக்கவே முடியாது எந்த விவசாயி. தென்னைக்குள்ள ஊடு பயிர்கள் வைக்க வேணும். தென்னை வந்து ஒரு 20-30% மட்டுமே எடுத்துக்குது நிலத்துல. ஒரு ஏக்கரால தென்னை வெறும் 70 மரம் தான் வைக்கிறீங்க. 70 மரம்னா 30% தான் எடுத்துக்குது. மீதி பூரா வெயில்ல காஞ்சி மண் சூடாகி அனைத்து நுண்ணுயிரும் செத்துக்கிட்டே இருக்குது. அப்போ ஊடு பயிர் வைங்கிறான். அதுக்கிடையில மற்ற பயிர்கள் வைங்க. நாங்கள் 5 அடுக்கு விவசாய முறையை பின்பற்றுறோம். தென்னைக்குள்ள வந்து மரப்பயிர்கள் வச்சிருக்கிறோம், அதுக்கடையில வாழை வச்சிருக்கிறோம், அதுக்கடையில பப்பாளி வச்சிருக்கிறோம், முருங்கை வச்சிருக்கிறோம், மல்பெரி வச்சிருக்கிறோம், மிளகு வச்சிருக்கிறோம், மஞ்சள் வச்சிருக்கிறோம், இஞ்சி வச்சிருக்கிறோம். அப்போ தென்னை மட்டுமே நம்பி இல்லாத வருமானம் மற்றும் அனைத்து பயிர்களிலும் வருது. இந்த ஒருங்கிணைந்த முறை ஒரு வெற்றி பெறுவதற்கான ஒரு வாய்ப்பு. அது மட்டும் இல்லாம இத சீரான உரம் கொடுப்பதற்காக வந்து மாடுகள் வச்சிருக்கிறோம், ஆடுகள் வச்சிருக்கிறோம், கோழிகள் வச்சிருக்கிறோம். அனைத்தையும் வந்து ஒருங்கிணைத்து அதனுடைய கழிவுகளை நிலத்துல கொடுத்து அந்த முறையில் மட்டுமே வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து வெளியிலிருந்து எந்த ஒரு பொருட்களும் வாங்க தேவையில்லை. நம்மளுடைய பண்ணைக்கு தேவையான உரங்களை நம்மளே உற்பத்தி செய்ய முடியும். நம்ம உற்பத்தி செய்ய முடியுங்கிறத விட நம்ம ஒரு பயிரை மட்டும் நம்பி இல்லாம வெவ்வேறு பயிர்கள் செய்யும் பொழுது அந்த கால சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மளது வியாபாரத்தில் வந்து கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆக முடியும். ஒரு பயிரில் கம்மியானாலும் இன்னொரு பயிரில் நமக்கு கிடைக்கும். அங்கே கரிமச்சத்து ஐயா சொன்ன மாதிரி வந்து
நம்ம மண்ணை மூடிறதுனால உயிர் மூடாக்குறதுனால மற்ற கழிவுகளையும் மூடாக்குறதுனால அங்க கரிமச்சத்து அதிகமாக இருக்குது. இப்போ வந்து கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா அங்க கரிமச்சத்து 2.58% ஆயிருக்குது. இது வந்து மற்ற எல்லா பகுதிகளிலும் கூட அதிகமாக இருக்குது. இதுக்கு முக்கியமான காரணம் உழவில்லா வேளாண்மை. நாங்கள் கடந்த 12 ஆண்டுகளா உழவு ஓட்டுறது கிடையாது, களை எடுக்கிறது கிடையாது, தென்னை மரத்துக்கு பாத்தி பிடிக்கிறது கிடையாது, நம்ம தேங்காயும் போறது கிடையாது. எந்த ஒரு செலவுகள் விவசாயிகள் நடைமுறையில் பின்பற்றிட்டு இருக்கிறாங்களோ அந்த மாதிரியான எந்த செலவுகளையுமே நம்ம பண்றது கிடையாது. இருந்தாலும் உற்பத்தி 120 காயிலிருந்து 180 காய் அதிகமாக இருக்குது. வேலை ஆட்களை குறைச்சிருக்கிறோம், உற்பத்தியை பெருக்கியிருக்கிறோம். ஸோ இந்த ஒருங்கிணைந்த பண்ணையம் மற்றும் பல பயிர் சாகுபடி மட்டுமே இனி விவசாயிகளை ஒரு வெற்றி பாதைக்கு அழைத்து செல்லும். முக்கியமாக இயற்கை வேளாண்மையில் இந்த கண்டிப்பா இந்த மாதிரியான முறை வந்து ஒரு வெற்றிகரமான முறையாக இருக்கும். அவங்க சொல்லிட்டாங்க, முக்கியமான பிரச்சனை மட்டும் இந்த தலைப்புகளை சேர்த்தாம உண்டாங்க. வேலையாள் பற்றாக்குறை, வேலையாள் பற்றாக்குறை. அப்படின்னா வேலையாள் வந்து எல்லா இடங்கள்லையும் எல்லா இடத்துலையும் விவசாயம் கண்டிப்பாக வந்து வேலையாள் பற்றாக்குறை தான் போகாது. ஒருங்கிணைந்த பண்ணைக்கு வேற பெயர் சொல்லணும்னா அடிசில் காடு. திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுவார் அடிசில் காடுன்னு. அதை நவீனப்படுத்திக்கிட்டீங்கன்னா உணவு காடு. ஒருங்கிணைந்த பண்ணையம் என்பதுதான் உணவு காடு. வேர்மண்டலம் ஒட்டுமொத்த வயக்காட்டில் எடுத்தீங்கன்னா கழனியில் ஒரு பயிரோட வேர் இன்னொரு பயிருக்கு ஊட்டம் ஊட்டும், பயிர் பாதுகாப்பையும் தரும். அதுதான் இன்றைய நவீன ஆய்வு உலக அளவில் போயிட்டு இருக்கு. ஒரு பயிரே இன்னொரு பயிருக்கு பலப்படுத்துறப்ப நம்ம பலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லைன்னு இன்னைக்கு இதுதான் இன்றைய ஆய்வு போயிட்டு இருக்கு பெரிய அளவில். அந்த வகையில் பல அடுக்கு சிங்கிள் கிராப் பண்ணீங்கன்னா அவர் அழகாக அதை சொன்னார். ஒரு பயிரை நம்பி இருப்பது பயிருக்கும் ஆபத்து, பண்ற உழவனுக்கும் ஆபத்து, தேசத்திற்கும் ஆபத்து. அதான் போராட்ட பல்கலைக்கழகத்துக்கு எப்படி தூக்கி நிறுத்துறதுன்னு. அதுக்குதான் இப்படிப்பட்ட ஒரு தலைப்பு. இயற்கை வேளாண்மை பத்தி நம்ம பேசுறோம். அதுக்கு முன்னாடி இயற்கை என்பது என்ன, இயற்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டானா அது வந்து ஒரு பெரிய ஒரு வெப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு சிறு விஷயத்த நான் இப்போ உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரியல, நம்மளோட அரேபியன் டெசர்ட், அதாவது பாலைவனம், அங்கே வந்து என்ன விளையும் அப்படின்றது நமக்கு ஒரு யாருக்குமே தெரியாது. இப்போ அங்கே இருக்க மண் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து காற்று மேற் சுழற்சி காற்று வரும். அந்த காற்று வந்து அந்த பாலைவன மண்ணை வந்து எங்கே எடுத்துகிட்டு போய் போடும்னா, நம்மளோட வட துருவத்தில் எடுத்துகிட்டு கொண்டு போய் மேற் சுழற்சியில் போய் அங்கே போய் தங்கும். அந்த மண்ணில் இருக்க சத்துக்கள் எதுக்கு பயன்படும் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபைட்டோ பிளாங்க்டன் சொல்லக்கூடிய ஒரு சிறு சிறு நம்ம பாக்டீரியா மாதிரி ஒரு சில உயிரினங்கள், அந்த ஃபைட்டோ பிளாங்க்டனுக்காக சாப்பிட்டு அங்கே வந்து சில நம்ம கிரில்லுன்னு சொல்லக்கூடிய ஒரு சிறு உயிரினம் வந்து வளரும். அந்த சிறு உயிரினம் வந்து இருந்தால் தான் இங்கே இருக்க மண் வந்து அங்கே போய் சேர்ந்தால் தான் அந்த உயிரினம் வந்து அங்கே வளரும். அதே மாதிரி அங்கே இருக்கக்கூடிய சில உயிரினங்கள் வந்து அங்கே வளரும். அந்த உயிரினத்தை சாப்பிட்றதுக்கு தான் வந்து எவ்வளவோ தூரம் வந்து பயணம் செய்து சில வந்து நம்ம வேலுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த திமிங்கல வகைகள் வந்து அங்கே வந்து அந்த வட தூரத்தில் வந்து அந்த திமிங்கலங்கள் வந்து அந்த உயிரினத்தை சாப்பிடும். சரிங்களா? அதனால இந்த உலகம் இயற்கை அப்படிங்கிறது ஒரு பெரிய வந்து ஒரு வெப் மாதிரி. அதே மாதிரி நம்மளோட மண் வந்து நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆயிருக்குது. இந்த மண்ணுங்கிறது வந்து நமக்கு வந்து ரொம்ப முக்கியமான ஒன்று. சரிங்களா? அந்த மண் வந்து ஒரு அடி மண் வந்து நமக்கு உருவாகிறதுக்கு வந்து பல்லாயிரக்கணக்கான பல மில்லியன் வருடங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. பல மில்லியன் வருடங்கள்னா அவ்வளோ நாள் ஆயிருக்குது. அப்போ அந்த மண்ணை வந்து நம்ம பாதுகாக்கணும். கட்டாயமாக வந்து அந்த மண் வளம் மற்றும் அந்த மண்ணை வந்து நம்ம கட்டாயமாக பாதுகாக்கணும். அதுக்காக தான் வந்து அந்த பாதுகாக்கிறத சேர்ந்தது தான் இந்த இயற்கை விவசாயம். இந்த இயற்கையை பற்றி நம்ம வந்து ஒரு நிறையா தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்போ அந்த மண் அப்படின்னு பார்க்கும்போது அந்த மண்ணோட தன்மையை நம்ம தெரிஞ்சிருக்கோம். மண் வந்து சிலது ஆழமாக இருக்கும், சிலது வந்து ஆழம் இல்லாமல் இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் ஆழம் இல்லாமல் இருக்கும். சில மண்ணில் வந்து ஒரு சில அடிகள் தாண்டும் போது அங்கே வந்து ஒரு சுண்ணாம்பு தன்மை இருக்கும். அந்த மாதிரி நம்ம சில மண் வந்து ரொம்ப களிமண்ணாக இருக்கும், சில மண் வந்து கலர்
காரத்தன்மை இருக்கு. இதெல்லாம் இயற்கையாகவே அமைஞ்சது. அதே மாதிரி சில மண்ணில் சில சத்துக்கள் இயற்கையாகவே இருக்கும், சில மண்ணில் வந்து சில சத்துக்கள் குறைபாடு இருக்கும். அதனால அந்த மண் வளங்கள்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து ஆராய்ச்சியாளர்கள் முன்னமே வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. சில சில பயிர்கள் வந்து என்னடா அது நம்ம நினைப்போம், இந்த பயிர் வந்து வரவே மாட்டேங்குது, நான் மா வந்து வச்சிருக்கேன், எனக்கு மா வந்து ஒரு வருஷம் 2 வருஷம் வந்து நமக்கு காஞ்சு போயிடுதே அப்படின்னு நினைப்போம். சில இடத்துல வந்து நம்ம வந்து நெல்லிக்காய் இது வைப்போம், எலுமிச்சை வைப்போம் சில இடங்கள்ல. அப்போ வந்து அதுவும் வந்து எழும்பி வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைப்போம். அப்படின்னு பார்த்தா நம்ம மண் கண்டத்தை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 2 அடிக்கடியில் அந்த சுண்ணாம்பு தன்மை இருக்கும். ஸோ இந்த மாதிரி இயற்கையாக இருக்கும்போது அந்த இயற்கை வளத்தில் வந்து என்ன இயற்கை வளம் இருக்குது, இயற்கையாகவே நமக்கு என்ன மண்ணில் வந்து அமைஞ்சிருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கட்டாயமாக தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி வந்து கலர் நிலம் இருக்குது, உவர் நிலம் இருக்குது. இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம அதுக்குரிய பயிர் ரகங்கள் வகைகள் எல்லாமே வந்து நம்ம துறை மூலமாகவும் இயற்கையாகவும் வந்து நமக்கு வந்து இருக்குது. அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா நம்ம இயற்கை விவசாயம் வந்து நம்ம நல்லாவே பண்ணலாம். இது வந்து நம்ம மண் வளம் சம்பந்தப்பட்டது. அதே மாதிரி ஒரு இயற்கைக்குரிய ஒரு விஷயத்தை வந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நம்ம மடகாஸ்கர்னு ஒரு நாடு இருந்துச்சு. அங்கே வந்து ஒரு டோடோங்கிற பறவை, நம்ம அது கேள்விப்பட்டிருப்பீங்க நீங்கள். அது வந்து நாமளே நம்ம மனிதர்கள் தான் வந்து அந்த பறவையை நம்ம இருக்கிற காலத்திலேயே நம்ம வந்து அழிச்சிட்டோம். அப்போ அதை அழிச்ச கையோடு என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு அந்த நாட்டில் வந்து அந்த மரத்தை வந்து ஒரு கடவுள் மாதிரி கும்பிடுவாங்க. அந்த மரம் எதுவுமே முளைக்கல, சரிங்களா? ஏன் முளைக்கல அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கொட்டைகள், அந்த மரத்துலேருந்து வரக்கூடிய கொட்டைகள் வந்து அந்த டோடோங்கிற பறவையோட சாப்பிட்டு அது எச்சத்தின் மூலமாக தான் வந்து அது வளர முடியும். எவ்வளவோ விஞ்ஞானிகள் வந்து எதையோ வந்து பார்த்துருக்காங்க அதை வளர வைக்கிறதுக்கு. ஸோ அந்த இயற்கையை வந்து மிஞ்சுறதுக்கு வந்து நமக்கு எதுவுமே இல்லை. அதனால இயற்கை வந்து நமக்கு இயற்கை விவசாயிகள் நம்மக்கிட்ட இப்போ நிறைய அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து அதிகரிச்சுட்டு வராங்க. கட்டாயமாக வந்து இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படிங்கிறது நிறைய வந்து மண்ணில் வந்து நம்ம வந்து அந்த அவ்வளவு வருடங்கள் நமக்கு வந்து உருவான மண்ணை வந்து நம்ம வந்து களைக்கொல்லிகள், அந்த ரசாயன உரங்கள் இதெல்லாம் போட்டு நம்ம அழிச்சிட்டு இருக்கோம். நமக்கு உணவு தேவைதான், ஆனால் எதை எவ்வளவு பயன்படுத்த வேண்டும் என்று நம்ம வந்து அறிஞ்சிருக்கணும். இயற்கை விவசாயம் மற்றும் உயிர்மை விவசாயத்தில் நம்ம விவசாயிகள் ரொம்ப சிரமப்பட்டு அதை எதுவுமே உபயோகப்படுத்தாமல் மற்ற விவசாயிகளும் அதுக்கு மாறணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட நிறைய விவசாயிகள் வந்து இதில் இருக்கிறாங்க. இப்போ இதை மண்ணை பற்றி நம்ம பேசி முடித்த கையோட இந்த அங்கத சான்றளிப்பு அந்த துறையில் தான் நான் ரொம்ப வருஷம் வேலை பார்த்தேன். அதனால அதை பற்றி கொஞ்சம் சொல்லிடுறேன். சான்றளிப்பு எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சந்தைப்படுத்துதல் அப்படின்ற பார்க்கும்போது நம்ம வந்து இயற்கையாக வந்து நம்ம வந்து விளைவிச்சிருப்போம் நம்ம பொருளை. அப்போ இயற்கையாக விளைவிச்ச பின்னாடி வந்து அது வந்து ஒரு கன்சியூமர்கிட்ட போகும்போது அது இயற்கை முறையில தான் விளைவிச்சிருக்காங்களா என்ன, அவங்களுக்கு வந்து ஒரு விலை வந்து அதிகமாக கொடுத்து வாங்கும்போது சர்டிஃபிகேஷன் கேள்வியில் பதிலாக கொடுத்துருங்க. சர்டிஃபிகேஷன் கேள்வியில் பதிலாக கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த திணையில் எந்த பயிர் வளருங்கிறது நிறைய சங்க இலக்கியங்கள்லையும் பதிவு இருக்குது, பல்கலைக்கழகத்துலையும் இருக்குது. நமக்கு வந்து யார் எது சொன்னாலும் செய்கிறோம். ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லி அடுத்தவங்களுக்கு நான் வழிவிடணும். கருப்பு கவுனின்னு இப்போ ஒன்று பிடிச்சிருக்கோம். கருப்பு கவுனியை நீங்கள் பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டியது, ஒரு தாவரத்தை 2 விதமாக எடுத்துக்கலாம். ஒன்று இண்டிஜினஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மண்ணுக்கானது அந்த மண்ணிலேயே தகவமைத்து உருவாக்கப்பட்டது. இன்னொன்று லேண்ட் ரைஸ்ன்னு சொல்கிறோம், வேற ஒரு இடத்துல பிறந்து இந்த இடத்துல வந்து செட்டில் ஆனது. கருப்பு கவுனி வேற ஒரு இடத்துல பிறந்து பர்மா சைனாவில் பிறந்து இங்கே வந்து செட்டில் ஆனது. நம்மளுதுன்னு எடுத்திங்கன்னா கருங்குருவை. இப்படி நிறைய இருக்குது. நேரம் ரொம்ப கம்மி. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒரு வண்டி வச்சுருக்காங்க, ஆனால் அவங்க 3 நிமிஷம் 4 நிமிஷம் தான். சார் பார்த்துருக்காரு 4 மணிக்கு அடுத்தவங்களை ஏற்றிட்டு உங்களை எல்லாத்தையும் இறக்கிடுவேங்கிறாரு. அதனால ரொம்ப அருமையாக பதிவு பண்ணீங்க. அடுத்தது நமது பேராசிரியர் நுண்ணுயிர் துறை மிக அருமையாக உங்களுக்கு பற்றி பேச சொன்னாங்க. ஏற்கனவே வந்து பேசிட்டாங்க. இப்போ நான் வந்து ஒரே ஒரு தலைப்பு மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நுண்ணுயிரின்றி அமையாது உலகு. இது வந்து என்னோட சொந்த தலைப்பு கிடையாது, ஒரு திருக்குறள்ல இருந்து எடுத்தது. நீரின்றி அமையாத உலகு யார் யாருக்கும்
மானின்றி அமையாத உலகு அப்படின்ற திருக்குறள்ல இருந்து முதல் வரியை மட்டும் எடுத்திருக்கேன். நுண்ணுயிர் இன்றி அமையாத உலகு. ஸோ நெறியாளர் அவர்கள் பேசும்போது நுண்ணுயிர்களுடைய எண்ணிக்கை மண்ணில் எவ்வளோ இருக்கு, அந்த எண்ணிக்கை மூலமா எப்படி மண் வளத்தை பாதுகாக்கலாம், மண்ணோடைய சத்துக்கள் எப்படி கிடைக்கும் அப்படின்ற விஷயத்த தலைப்பை அறிமுகப்படுத்தினப்பவே சொன்னாங்க. அதே மாதிரி திரு சம்பத் சார் பேசும்போது உழவில்லா வேளாண்மை, அதாவது ஜீரோ டில்லேஜ்ன்றது ஒரு புதிய யுக்தி கிடையாது, பழைய யுக்தி தான். மேலை நாடுகளில் வந்து பெருமளவில் பயன்படுத்தி 20லிருந்து 30 விழுக்காடு மகசூல் அதிகப்படுத்துறாங்க. எல்லா பயிர்களுக்கும் உகந்தது இந்த உழவில்லா வேளாண்மை. அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்க நுண்ணுயிர்களுடைய முக்கியத்துவம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உழவு பண்ணும்போது நுண்ணுயிர்களுடைய பெருக்கம் அதிகமாகும். பெருக்கம் அதிகமாகும் போது சத்துக்கள் ஆவியாகும். நுண்ணுயிர்களுடைய சக்தி வந்து செயலிழக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி கிருஷ்ணன் அவர்கள் பேசும்போதும் சரி, மேடம் பேசும்போதும் சரி, அதனுடைய கழிவு சுழற்சி எவ்வளோ முக்கியம், சத்துக்களை வந்து எப்படி வந்து பயிர்களுக்கு கிடைக்க செய்யுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப அருமையாக சொன்னாங்க. என்னோட தலைப்புக்கு வரணும்னு கேட்டாக்க டைம் வந்து பார்த்துட்டே இருக்காரு தலைவர் அவர்கள். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். இப்போ வந்து உறுப்பு மாற்று சிகிச்சைன்றது ரொம்ப காமனாக எல்லாத்துக்கும் உள்ளது. கண்ணை வந்து மாற்றி வச்சுக்கலாம், ஹார்ட்டை கூட மாற்றி வச்சுக்கலாம், எல்லா ஆர்கனையும் ஒரு உடம்புல இருந்து இன்னொரு உடம்புக்கு மாற்றி வைக்கலாம். மலம் மாற்று அறுவை சிகிச்சை அப்படின்றது ஒரு புதிய யுக்தி. இது இன்னொரு மலத்தை பற்றி பேசுகிறாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் மலம் மாற்றும் அறுவை சிகிச்சைன்றது மைக்ரோபயம் டிரான்ஸ்பிளான்டேஷன் அப்படின்வாங்க. நம் மலத்தில் உள்ள நுண்ணுயிர்களை வந்து ஒரு ஆரோக்கியமான ஒருத்தர்கிட்ட நோய்வாய்ப்பட்டவருக்கு மாற்றும் போது அந்த நோய்வாய்ப்பட்டவர் வந்து ஆரோக்கிய நிலைக்கு வர்றாரு அப்படின்றது தான் இதனுடைய கருத்து, மலம் மாற்று அறுவை சிகிச்சை. இந்த நோய்வாய்ப்பட்டவர் வந்து குணமடைகிறது மட்டும் இல்லாமல் அவருக்கு உண்டான குணாதிசயங்கள், அவனுடைய ஆட்டிடியூட், டிசைர் எல்லாமே வந்து மாறுது அப்படின்றாங்க. ஸோ இதுல இருந்து என்ன தெரியுதுனாக்க, இந்த நுண்ணுயிர்களை வந்து மாற்றி வைக்கும்போது அந்த நுண்ணுயிர்கள் வந்து நம்ம உடல்ல உள்ள செல்கள் மூலமா நம்ம செயலை வந்து கட்டுப்படுத்துது. அந்த செயலை கட்டுப்படுத்துறது மூலமா உங்களுடைய திறமை, செயல்பாடு எல்லாமே மாறுது அப்படின்றதான் முக்கியம். ஸோ இதை சொல்லும்போது ஏன் இதை வந்து நம்மகிட்ட சொல்றாங்க, மலம் மாற்றம் அறுவை சிகிச்சைக்கும் பயிர் வளர்ச்சிக்கும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயிர் வளர்ச்சியில் வேர்ல இருந்து காய் கனி வரைக்கும் எல்லா இடத்துலையும் நுண்ணுயிர்கள் இருக்கு. நுண்ணுயிர்கள் இல்லாத இடமே கிடையாது. நீங்கள் ஒரு விதையை வந்து ஸ்டெர்லைஸ் பண்ணி எடுத்தால் கூட நுண்ணுயிர்களை வந்து அழிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நுண்ணுயிர்கள் வந்து கண்ணுக்கு தெரியாத உயிர்களாக இருந்தாலும் சாகடிக்க முடியாத உயிர்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஸோ அந்த நுண்ணுயிர்கள் வந்து வேர்ல இருந்து வேர் மண்டலத்தில் உயிர் வாழ்ந்து பல விதத்தில் வந்து பயிர்களுக்கு சத்துக்களை கொடுக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா தழைச்சத்தை நிலைநிறுத்தும் நுண்ணுயிர்கள். ஆகாயத்தில் 78% தழைச்சத்து இருக்கு. அந்த தழைச்சத்து யாருக்கும் பயன்படுறதில்லை. ஆனால் இந்த நுண்ணுயிர்கள் என்ன பண்ணோம், வேர்ல இருந்து அந்த ஆகாயத்தில் உள்ள தழைச்சத்தை கிரகித்து பயிர்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி உள்ளது. இதில் வந்து அசோஸ்பைர்லம், ரைசோபியம், ஆஸ்ட்ரோபாக்டர் இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் இருக்கு. அதே மாதிரி தழைச்சத்து, மணிச்சத்து வந்து கரையாத தன்மையில் மண்ணில் இருக்கு. ஆனால் அதை கரைச்சி கொடுக்கறதுக்கு இந்த நுண்ணுயிர்கள் தேவை. இதே மாதிரி பொட்டாஷ், சாம்பல் சத்து, துத்தநாக சத்து, இது எல்லா சத்துக்களையுமே வந்து பயிருக்கு கிடைக்கக்கூடிய வகையில் மாற்றி கொடுக்கக்கூடிய அபரிதமான செயல்பாடை செய்யக்கூடியது தான் இந்த நுண்ணுயிர்கள். இது மட்டும் இல்லாமல் பயிரோட வறட்சி தாங்கும் தன்மையும் வந்து இந்த நுண்ணுயிர்கள், மெத்தலோபாக்டீரியம் போன்ற நுண்ணுயிர்கள் வந்து அதிகப்படியாக பயிருக்கு உதவி பண்ணுது. இது மூலமாக மகசூல் அதிகரிக்கலாம், மண் வளம் காக்கப்படும், நீர் வளம் காக்கப்படும், பயிர் சுழற்சி, கழிவு சுழற்சி எல்லாமே வந்து நுண்ணுயிர்கள் தான் செய்யுது அப்படின்றத இந்த கருத்தை வந்து வலியுறுத்தி நுண்ணுயிர் இன்றி அமையாத உலகு அப்படின்னு திரும்பவும் சொல்லி என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். மேற்கொண்டு கேள்விகள் இருந்தாக்க கேள்வி நடத்தும் போது கேட்கலாம். நன்றி, வணக்கம். ரொம்ப அருமையில கழிவு, ஏதோ ஒரு கழிவு எடுத்துக்கங்க, 2 குழியை நோண்டுங்க. இந்த பக்கம் ஒரு சின்ன குழி, இந்த பக்கம் ஒரு குழியை நோண்டுங்க. இங்கே வந்து விதையை போட்டு தண்ணியை ஊற்றி மூடுங்க. இங்கே வந்து அந்த கழிவை போட்டு தண்ணியை ஊற்றி மூடுங்க. இது மக்குது, இது முளைக்குது, 2 நுண்ணுயிர் தான் செய்யுது. அந்த மூளை உங்களுக்கு எனக்கு இருக்கிறது மாதிரி மண்ணுக்கு மூளை இருக்கு. அந்த மூளை எது இயக்குதுன்னா வேதியியல் துறையில் அலுமினியம் தான். அந்த களி மாதிரி இருக்கு இல்லையா, அதுதான் இயக்குது. அது செஞ்சது பூரா நுண்ணுயிர், சாப்பிட்டது செரிக்குது. சாப்பிட்டவங்களுக்கு தூக்கம் வந்துச்சுன்னா அவங்களுக்கு நுண்ணுயிர் கம்மி.
தூக்கம் வராமல் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரோபயோட்டிக்ஸ் நிறையா இருக்குது. ஒரு நேச்சுரோபதிஸ்டாக அதை நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். இன்னொன்று சொன்னார் ஐயா, ஃபீக்கல் டிரான்ஸ்பிளான்டேஷனை சொன்னார். மலத்தை ஆப்ரேஷன் பண்ணி ஒரு குடல்லேருந்து இன்னொரு குடலுக்கு, இதுதான் இன்னைக்கு உலகத்தில் புதிய கண்டுபிடிப்பு. விலை அதிகமான அறுவை சிகிச்சை, ரொம்ப எக்ஸ்பென்சிவ் சர்ஜரி. அது என்னன்னா, ஒரு நுண்ணுயிர் நல்ல ப்ரோபயோட்டிக்ஸ் இருக்கக்கூடிய மனிதன்ட்டு அந்த நுண்ணுயிரை கொண்டாந்து இங்கே வைக்கிறாங்க. அதில் ஒரே ஒரு நெகட்டிவ் வந்துருச்சு மருத்துவ உலகத்தில். இப்போ ஐயாவுடைய நுண்ணுயிரை ஃபீக்கலை கொண்டாந்து எனக்கு வச்சா நான் பொழைச்சிக்கிறேன், ப்ரோபயோட்டிக்ஸ் என்னான்னு ஆயிடுது. ஆனால் சித்தர் என்பவனுடைய குணம் அடிபட்டு போய் பேராசிரியர் பாலுசாரோட மாதிரியே நான் ஆயிடுவேன். ஒரு பெரிய நெருக்கடி. நவீனத்தில் விபத்துக்களும் இருக்கு என்பதை மிக நல்லா நுண்ணுயிர் சார்ந்தது. நன்றி ஐயா, வணக்கம். நிறைவாக நம்ம பேராசிரியர் அம்மா, இந்த உயிர்ம வேளாண்மையில் மண் வளத்தை மேம்படுத்தும் தனித்துவமான இடுபொருட்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தா நிறைய இருக்குங்க. ரொம்ப முக்கியமாக நம்ம பண்ணையிலேயே உற்பத்தி பண்ணக்கூடிய மூன்றே இடுபொருள். ஒன்று பீஜாமிர்தம், ரெண்டாவது ஜீவாமிர்தம், மூணாவது கனஜீவாமிர்தம். இந்த பீஜாமிர்தம் அப்படின்னா ரசாயன விவசாயிகள் எப்படி அதாவது விதை நேர்த்திக்கு இமிடாக்ளோபிரிட், கார்பன்டசிம் போன்ற மருந்துகளை பயன்படுத்துகிறாங்களோ அதே மாதிரி உயிர்ம வேளாண்மையில் விவசாயிகள் தங்கள் பண்ணையிலேயே கிடைக்கக்கூடிய பொருளை பயன்படுத்தி இந்த பீஜாமிர்தம் அப்படின்ற ஒரு பொருளை தயார் பண்ணி விதை நேர்த்தி பண்ணலாம். விதை கரணைகளோ நாற்றுகளையோ உள்ள கொஞ்ச நேரம் முக்கி வச்சு நம்ம நடவு பண்ணணும் அப்படின்னா பயிரின் ஆரம்ப கால வளர்ச்சி அருமையாக இருக்கும். ரெண்டாவது ஜீவாமிர்தம், மண்ணுக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு அமிர்தம் போன்ற பொருள் தான் ஜீவாமிர்தம்னு சொல்றோம். இதுக்கு அருமையான உதாரணம் நம்ம சம்பத்குமார் ஐயா. அவங்க தோட்டத்துல அவர் பண்ணையில 5 அடுக்கு விவசாயம் பண்றேன்னு சொன்னாங்க. அத்தனை விவசாயத்துக்கும் அவர் கொடுக்கக்கூடிய ஒரே பொருள் ஜீவாமிர்தம். ஏன்னா இன்னைக்கு அவருடைய அங்கக கரிமச்சத்து, அவருடைய மண்ணில் அங்கக கரிமச்சத்து 0.3 2.87 அதிகரிச்சிருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் அவர் ரெகுலரா 15 நாளைக்கு ஒரு டைம் ஜீவாமிர்தம் கொடுத்துட்டு இருக்காரு. ஸோ நம்ம இந்த ஜீவாமிர்தத்தை 15 நாளைக்கு ஒரு டைம் தண்ணீரோடு கலந்து கொடுக்கும்போது மண்ணில் இப்போ நிறைய சார் சொன்னாங்க, நுண்ணுயிர்களோட முக்கியத்துவம் பற்றி பேசினாங்க. அந்த நுண்ணுயிர்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்தி மண்ணை வளமாக நம்ம மேம்படுத்தி வைக்கணும் அப்படின்னா இந்த ஜீவாமிர்தத்தோட பங்கு அதை நம்ம சொல்லவே முடியாது, அந்த அளவுக்கு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குங்க. இப்போ இந்த ஜீவாமிர்தம் எவ்வளவு கொடுக்குறோம் அப்படின்னா ஏக்கருக்கு 600 லிட்டர். இதை எப்படி உற்பத்தி பண்ணுறதுன்றதை நம்ம இங்கே பதிவு பண்ண வேண்டாங்க. நான் உங்களுக்கு வேணுன்ற விவசாயிகளுக்கு அதற்கான டீட்டெயில்ஸ் நாங்கள் கொடுத்துட்றோம். இந்த ஜீவாமிர்தத்தை கண்டிப்பாக ஒவ்வொரு 15 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி கொடுக்கும்போது, தண்ணியோடு சேர்த்து கொடுக்கும்போது மண்ணில் நுண்ணுயிர்கள் செறிவூட்டம்னு சொன்னாங்க இல்லைங்களா, அதுக்கு மிக அருமையாக உறுதுணையாக இருக்கக்கூடிய பொருள் இந்த ஜீவாமிர்தம். அடுத்தது கனஜீவாமிர்தம். அதாவது நம்ம விவசாயிகள்கிட்ட வேளாண் பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 12 டன் எருவு போடுங்கன்றோம். அதே மாதிரி தோட்டக்கலை பயிர்களுக்கு ஒரு ஹெக்டருக்கு 25 டன் எரு போடுங்கன்றோம். எங்கேருந்து எரு கிடைக்கிது? கால்நடைகளே இல்லாத இந்த காலகட்டத்தில் எரு அவ்வளவு கொடுக்க முடியாது. ஸோ இருக்கக்கூடிய குறைந்த கால்நடைகளிலிருந்து கிடைக்கக்கூடிய எருவை ஊட்டமேற்றி நம்ம கனஜீவாமிர்தம் அப்படின்ற ஃபார்மில் கொடுக்குறோம். இந்த கனஜீவாமிர்தத்தோட பரிந்துரை பார்த்தீங்கன்னா ஒரு ஹெக்டருக்கே ஒரு டன், அதாவது 1000 கிலோ போதுமானது. இந்த கனஜீவாமிர்தம் அப்படின்றது ஜீவாமிர்தத்தை ஒரு திடநிலையில் கொடுக்கறது தான் கனஜீவாமிர்தம்னு சொல்கிறோம். ஸோ நம்ம இயற்கை வேளாண்மை அல்லது உயிர்ம வேளாண்மையில் இந்த 3 பொருளும் தான் ஒரு மண் வளத்தை மேம்படுத்தக்கூடிய தனித்துவமான இடுபொருட்கள். இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜீவாமிர்தம் கொடுத்தாலே நம்ம மண்ணோட வளம் நம்ம நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு மாறக்கூடிய தன்மை இந்த ஜீவாமிர்தம் கொடுக்குதுங்க. இந்த ஜீவாமிர்தம் கொடுக்கறதுனால என்னென்ன அட்வான்டேஜ்? நம்ம மண்ணோட வளம் மட்டும்தான் மேம்படுமா அப்படின்னா மண் தான். அதாவது ஒரு வீட்டுக்கு எப்படி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருந்தால் வீடு நல்லா இருக்கும்னு சொல்கிறாங்களோ அதே மாதிரி மண் வளமாக இருந்ததுன்னா மற்ற எல்லாத்தையும் மண்ணே பார்த்துக்குன்னு சொல்லுவாங்க. அதற்கு அருமையான உதாரணம் சார் தான். என்ன காரணம்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் தெரியும், கோயம்புத்தூர் பொள்ளாச்சி பகுதிகளில் கேரளா வாடல் நோய், வெள்ளை ரெண்டும் தென்னையில் பெரும் சவாலாக இருக்குது. ஆனால் அவரோட தோட்டத்தை சுற்றி இருக்கக்கூடிய ரசாயன விவசாயம் பண்ணக்கூடிய எல்லா பண்ணைகள்லையும் இந்த கேரளா வாடல் நோயும் வெள்ளையையும் பெருத்த சேதத்தை ஏற்படுத்தினாலும் அவரோட தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு கேரளா வாடல் நோய் பாதிக்கப்பட்ட மரம் இல்லை,
தென்னையில் இருக்கக்கூடிய இந்த சுருள் வெள்ளையி அவர் பார்டரில் இருக்கிற ஒரு சில மரங்களில் மட்டும் மிக குறைந்த அளவிலேயே இருக்குது. இதை நீங்கள் அவர்கிட்டயே கேட்டு வெரிஃபை பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு இந்த ஜீவாமிர்தம் மற்றும் மண்ணில் உள்ள அங்கக கரிமச்சத்தின் பங்கு அந்த அளவுக்கு முக்கியமானதுங்க. அடுத்து பயிர் பாதுகாப்பு. ஏன் பயிர் பாதுகாப்பு மண் வளத்தையும் நம்ம சேர்த்து பேசுகிறோம் அப்படின்னா, நம்ம பயிர் பாதுகாப்புக்கு உதாரணத்துக்கு களைக்கொல்லி கொடுக்குறோம், பூச்சிக்கொல்லி மருந்தடிக்கிறோம், ரசாயன பூச்சிக்கொல்லி மருந்துகளை மண்ணில் போடுறோம், பூஞ்சான கொல்லி மருந்துகளை மண்ணில் போடுறோம். இதனால நம்ம கஷ்டப்பட்டு வளர்க்குற இந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் மொத்தமாக அழிஞ்சிருது. நுண்ணுயிர்கள் மட்டும் இல்லை, மண்புழுக்கள் அழிஞ்சிருது. நன்மை செய்யக்கூடிய நிறைய பூச்சிகள் நம்ம மண்ணில் இருக்குது, அத்தனையும் அழிக்கப்படுது. ஸோ இந்த நன்மை செய்ய நம்ம அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேயின்னு. நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் பார்க்குற பூச்சியெல்லாம் கெட்ட பூச்சின்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லை. ஒரு இடத்துல போய் நம்ம சேகரித்தோம்னா கிடைக்கக்கூடிய 75% பூச்சிகள் நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், வெறும் 25% பூச்சிகள் தான் தீமை செய்யக்கூடியது. நம்ம இயற்கை விவசாயத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய பூச்சி விரட்டிகள் கெட்ட பூச்சியை நம்ம தோட்டத்திலேருந்து விரட்டுது முற்றிலுமாக இல்லை. கொஞ்சம் பூச்சி இருக்கு, அந்த பூச்சி கெட்ட பூச்சிக்கு நல்ல பூச்சிக்கு உணவாக அமைஞ்சிறதுனால தான் இயற்கை விவசாயம் பண்ணக்கூடிய உயிர்மை வேளாண்மை பண்ணைகளில் வந்து நன்மை செய்யக்கூடிய பூச்சிகள், நன்மை செய்யக்கூடிய உயிரினங்களின் எண்ணிக்கை அதிகமாக இருக்கு. இதில் இந்த பயிர் பாதுகாப்பில் என்னென்ன வழிமுறைகள் கடைபிடிக்கலாம் அப்படின்னா, மிக முக்கியமானது அதான் மினிமம் டில்லேஜ்னு சொன்னாங்க, குறைந்த உழவு மிக முக்கியமானது. குறிப்பாக கோடை உழவு மிக மிக முக்கியமானது. அந்த கோடை உழவோட முக்கியத்துவத்தை உணர்ந்ததுனால தான் அன்னைக்கு பெரியவங்க என்ன சொன்னாங்க, சித்திரை உழவு பத்திரை மாத்து தங்கம்னு சொன்னாங்க. தங்கத்துக்கு ஈடாக அந்த கோடை உழவோட முக்கியத்துவம் சொன்னாங்க. ஏன்னா பயிரை தாக்கி அழிக்கக்கூடிய நிறைய பூச்சிகளோட வளர்நிலைகள், பூஞ்சான வித்துக்கள், நோய் கிருமிகள், நூற்புழுக்கள் எல்லாமே மண்ணில் தான் இருக்கும். இது அந்த கோடை காலத்தில் அக்னி நட்சத்திர வெயிலில் உழவு ஓட்டும் போது மண்ணுக்கு வெளியில் வந்து அத்தனையும் அழிக்கப்படும். அடுத்து பறவை தாங்கிகள் அமைத்தல், பயிர் சுழற்சி. இப்போ நெல்லுக்கு அப்புறம் நெல்லுன்னு போகாமல் நெல்லுக்கு அப்புறம் நம்ம பயிர் வகை பயிர்கள் போடும்போது மண்ணோட வளம் பாதுகாக்கப்படும். நெல் தாக்கக்கூடிய பூச்சிகளுக்கு உணவு சங்கிலி தடைபடும். அதுக்கடுத்து பொறி பயிர்னு சொல்லுவோம். பொறி பயிருக்கு மிக அழகான உதாரணம் இந்த ஆமணக்கு பயிரை பார்டரில் போடுறது, வரப்பு பயிராக போடுறது. அதே மாதிரி செண்டுமல்லியை வந்து நம்ம ஊடு பயிராக பயிர் செய்யும் போது மண்ணில் இன்னைக்கு விவசாயிகளுக்கு பெரும் சவாலாக இருக்கக்கூடியது நூற்புழுக்கள் மொத்தமாக அழிக்கப்படும். இது தவிர சில பொறிகள் பயன்படுத்துகிறோம், விளக்கு பொறி, ஒட்டும் பொறி, இனக்கவர்ச்சி பொறி. இது எல்லாம் நம்ம பூச்சிகளின் நடமாட்டத்தை கண்காணிக்க உதவக்கூடிய பொறிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதை தவிர உயிரியல் சார்ந்த சில பூச்சிக்கொல்லிகளும் இருக்கு. 2 நிமிஷம். உயிரியல் சார்ந்த பூச்சிக்கொல்லிகளையும் பயன்படுத்தலாம், சில பூச்சி விரட்டிகளையும் பயன்படுத்துகிறோம். அந்த பூச்சி விரட்டிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் கரைசல், 5 இலை கரைசல், 10 இலை கரைசல். குறிப்பாக இயற்கை வேளாண்மையில் 3 வகையான அஸ்திரம் பயன்படுத்துகிறோம். 1 வேம்பு அஸ்திரம், 2வது அக்னி அஸ்திரம், 3வது பிரம்மாஸ்திரம். இதே நோயை கட்டுப்படுத்துவதற்கு சுக்கு அஸ்திரத்தை பயன்படுத்துகிறோம். ஸோ இந்த மாதிரி இயற்கை இடுபொருட்களை பயன்படுத்தி நம்ம பயிர் மேலாண்மையை ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பாக கடைபிடிக்கும் போது பயிரை தாக்கக்கூடிய பூச்சி, நோய், நூற்புழு அத்தனையும் எளிமையாக அதாவது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்லாமல் கட்டுப்படுத்த முடியும். ஸோ இந்த பற்றி கவலைப்பட வேணாம். மண் வளமாக இருக்கணும், பயிர்கள் சூழல் வளமாக இருந்துச்சுன்னா அந்த ஈக்குலிபிரியம் கெடாமல் இருந்தால் உயிர்மை மேலாண்மை என்பது சாத்தியம், சத்தியம், நிச்சயம். ஊட்டியை நம்ம பயன்படுத்தினா நல்லபடியாக இருக்கும். அம்மாவே சொல்லுவாங்க, ஒரு பயிர் வளர்ச்சி பருவம் இருக்கு, பருவங்கள் அந்த அம்மாவே சொன்ன இன்னும் தெளிவாக சொல்லுவாங்க. கொடுக்கலாங்க. சிறப்பு. ஜீவாமிர்தம் அப்படின்றது அதாவது பயிர் சாகுபடி மொத்த நேரத்திலையும் 15 நாளைக்கு ஒரு டைம் தண்ணியோட கலந்து கொடுக்கணும். தண்ணி கட்டுறப்பெல்லாம் தண்ணியோட சேர்த்து கொடுக்கணுங்க ஜீவாமிர்தம். இன்னொன்று என்ன சொன்னீங்க? கனஜீவாமிர்தம் கடைசி உழவின் போது நம்ம எருவு போட்டு பண்றோம் இல்லைங்களா, எருவுக்கு பதிலாக எருவா இருந்துச்சுன்னா 12 டன் சொல்றோம். நம்ம கனஜீவாமிர்தம் இருந்தா ஒரு ஹெக்டருக்கு ஒரு டன் போதுமானது. அது கடைசி உழவுறப்ப போடும். அவ்வளோ கிடையாது சார். அதனால HFDS யூஸ் பண்ணலாமா சார்? நாட்டு மாடு எங்கள் ஊரில் இப்போ அவ்வளோ கிடையாது சார். நாட்டு மாடு இல்லையா? ஆமாம் சார். அதாவது நாட்டு மாடு இல்லைன்னு உங்களுக்கு தெரியுது தானே? ஆமாம் சார். ஒன்றும் வாங்கிருங்க சார். வாங்க, அதான் அதுக்கு தீர்வு சார். நான் கருத்துக்கள் நிச்சயமாக உங்களுடைய சந்தேகங்களை வந்து எந்த இந்த ரிலேட்டட் சந்தேகம் இருந்தாலும் விவசாயிகள் வந்து பேராசிரியர் மற்றும் தலைவர்
நம்மாழ்வார் அங்கக வேளாண்மை மையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோவை என்ற முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் எப்போதும் நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக எங்கள் நிபுணர்கள் இருக்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளிப்பார்கள். இன்று நேரம் ரொம்ப ஒவ்வொரு விஞ்ஞானிகளுக்கும் நேரம் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால அவங்களுடைய ஃபுல்லாக அவங்களோட சொல்லக்கூடிய டைம் பத்தல. நிச்சயம் இப்படிலாம் வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த உயிர் இருக்கும் வரை உயிருக்கு ஆக்சிஜன் மட்டுமே போதும். நேரத்தில் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த கருத்தரங்கை இனியே நிறைவு செய்கிறேன். இப்பொழுது அவர்களுக்கு நமது இயக்குனர் மண்வள வேளாண்மை இயக்கம் அவர்கள் பொன் அடைபொருத்தி இணைவு பரிசு வழங்குவார். வேளாண்மை இயக்கத்தினுடைய இயக்குனர் திருவாளர் சம்பத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார்கள். நமது இயக்குனர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நினைவு பரிசு வழங்குவார். நினைவு பரிசு வழங்குவார்.